யோகாம்பால் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடனா அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நிறைய நாள் கேப் ஆகிடுது. ஸோ குழம்பு ரசம்லாம் எதுவுமே பார்க்கல. நம்ம என்னென்னலாமோ பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டோன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரசம். இந்த கோடை நாளில் இந்த புதினா சாப்பிட்றதும் ரொம்ப கூலண்ட்டான ஒரு இது. புதினா ரசம் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், வாய்க்கு மனமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசத்துக்கு முதல்ல ஒரு பொடி பண்ணிக்கணும். அது பண்ணிடலாம். 1 டீஸ்பூன், 2, 3, 4 டீஸ்பூன் கிட்டக்க தனியா போட்டிருக்கேன். 1, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மிளகு, ஒரு 4 மிளகா வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொஞ்சம் வறுத்தணும்லாம். ட்ரையாக வறுத்துட்டு பொடி பண்ணி நம்ம அந்த ரசத்தில் போடணும். இந்த ரசப்பொடி நீங்கள் மீந்து போயிடுது அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலி நம்ம இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போட்டிருக்கோம். நம்ம பண்ண போகிற ரசத்துக்கு தேவையான அளவு தான் பண்ணியிருக்கேன். ஒரு கால் இதை நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணி வச்சுட்டேன்னா, நீங்கள் தினப்படி ரசம் பண்ணுறச்சு இதை இறக்கிறதுக்கு முன்னாடி மேலோடு போட்டுட்டேன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த ரசப்பொடி போட்டு ரசம் வைப்பேன். மேலே இதையும் ஒரு ஸ்பூன் இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது செவக்கணும். துவரம்பருப்பு நல்லா செவந்துடணும். கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம ஜீரகம் போடலாம். ஏன்னா ஜீரகம் கருத்துடக்கூடாது. ஜீரகம் கருத்துடுத்துனா உங்களுக்கு கசப்பு தட்டிடும் ரசம். பார்த்தீங்கன்னா துவரம்பருப்புலாம் செவந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 டீஸ்பூன் சீரகம் வைக்கிறேன். இந்த சூட்லேயே இதை நல்லா வறுத்துக்கோங்க. போகிறோம். அடுப்பை அணைச்சிட்டேன். இதை மிக்சியில் எடுத்துக்கலாம். இதை நல்ல ஒரு கரகரான பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சிருக்கேன். 1 கப்பு 1.5 கப் கிட்ட தண்ணி விட்டு கரைச்சி விட்டுக்கோங்க. தக்காளி அதே மாதிரி 2 தக்காளியை அரைச்சிட்டேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். நாட்டு தக்காளி இருக்கு இல்லையா, அதில் 2 தக்காளி அரைச்சிட்டு எடுத்துட்டுருங்க. இல்லை நல்லா கையால் பிசைஞ்சுடுறேன்னா கையால் பிசைஞ்சிடுங்க, மிக்சியில் போட்டு அரைக்கலேன்னு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, பெருங்காயக்கட்டி பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. இது ஒரு எக்ஸாக்ட்லி ஒரு 3 to 4 மினிட்ஸ் புளியோட பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பொடியை போட்டுட்டு புதினாவும் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு விளாவிண்டேன்னா போகும். சம்டைம்ஸ் சில பேருக்கு பருப்பு ஜலம் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணும். அது மாதிரி பருப்பு ஜலம் விட்டுக்கிறேன்னாலும் விட்டுக்கலாம். வெறும் தண்ணி விட்டு விளாவற இடத்துல பருப்பு தண்ணி வேணாலும் விட்டு விளாவிக்கோங்க. இது என்ன ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், உப்பு போடவே மறந்து போயிட்டேன்னா, எப்பயுமே உங்களுக்கு உப்பு போடாமல் குழம்போ ரசமோ வச்சேன்னா ரொம்ப நிறைய வாசனை அடிக்கும். என்னடா இவ்வளோ மனமாவா நம்ம ரசம் வைக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா அதில் உப்பு போடலைன்றது அப்போ தான் ஞாபகம் வந்தது. அதாவது உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா அலை அடிக்கும் ரசம் குழம்பு எல்லாமே. உப்பே போடலைன்னா அப்படியே பக்கத்து தெரு வரைக்கும் வாசனை அடிக்கும். இதை வச்சு நம்ம உப்பு போடலன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் சமைக்க சமைக்க இதெல்லாம் அவங்களுக்கு பழகி போயிடும். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். இந்த மாதிரி நல்லா புதினா எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கிள்ளி தனியாக எடுத்து வச்சுருங்கோ. இந்த ரசத்துக்குன்னு பவுடர் பண்ண பற்றில அதையும் பவுடர் பண்ணி வந்துட்டோம். உப்பு போடலைன்னா இப்படி தான் நல்லா பொங்கி பொங்கி வரும். இப்போ உப்பு போட்டப்புறம் கொஞ்சம் அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி வாசனையும் அப்படியே அவ்வாரமாக அடிக்கும். ஆஹா, என்னடா நம்ம புதுசாக அப்படி ஒரு வாசனையாக ரசம் வைக்கிறோமா அப்படின்னு பார்த்தா கடைசியில் உப்பே போட மறந்து போயிட்டேன். உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிச்சுட்டு இந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாலு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். கொஞ்சம் துணோண்டு பவுடர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது வச்சுருக்கேன்.
இது வந்து கொஞ்சம் கரக்கரான்னு பொடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரசம் தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா வந்து ரசம் வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். ரசம் வந்து குழம்பக்கூடாது, ரசம் வந்து தெளிவாக இருக்கணும். ரொம்ப பேசுகிற வீங்கிறீங்களா? ரொம்ப கரெக்ட். ஸோ இதோட ஒரு கொதி வரட்டும். இந்த புதினாவையும் இதில் ஆட் பண்ணலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா போட்டுருங்க. நம்ம பண்ணி போட்ட பவுடர் புதினா எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வெறும் தண்ணி விட்டு விளாவ போகிறேன், அவ்வளோதான். உங்களுக்கு பருப்பு ஜலம் வேணும்னாலும் நீங்கள் பருப்பு ஜலம் விட்டுக்கோங்க. ஜஸ்ட் தண்ணி விட்டாலே போதும். நம்ம துவரம்பருப்புலேருந்து எல்லாமே இந்த பவுடரில் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஸோ நல்லா கொதிச்சுட்டு எல்லாமே சேர்ந்து இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டு விளாவிக்கலாம். நல்லா முக்கால் அடுப்புக்கிட்ட விளாவிப்பேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு உரப்பு எல்லாம் சரியாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். அது மேலே வழக்கம் போல் நுரைச்சி வரட்டும். இந்த பவுடரும் மேலோட ஒரே ஒரு ஸ்பூன் போடுங்க. அது கொதிச்சுட்டு இல்லையா, அது கொதிக்காமல் இப்படி மேலோடு போட்டேன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இது நுரைச்சி வரட்டும், பார்க்கலாம். மேலே புதினா போட்டிருக்கோம். நல்ல கமக்கிற ஒரு புதினா ரசம் ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இதை நீங்கள் சூப் மாதிரியும் குடிக்கிறீங்களானும் குடிக்கலாம், சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றீங்கனாலும் சாப்பிட்லாம். புதினா போடுறச்சே நீங்கள் வந்து பூண்டெல்லாம் போடணுமான்னு கேட்டீங்கன்னா, இதில் புதினாவோட டாமினேட்டிங் இதுதான் இருக்கணுமே ஒழிய பூண்டெல்லாம் போட்டீங்கன்னா பூண்டோட டாமினேட்டிங் ஸ்மெல் தான் வரும். புதினா அது லைட்டாக இதாகிடும். ஸோ அது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் இதுவாக இருக்கும். இப்படி பண்ணி பாருங்கோ, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்களேன். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான். இந்த மாதிரி நுரைச்சி வருது பற்றியில. அதேமாதிரி இதுக்கு தாளித்து கொட்டத்தே கண்டிப்பாக நெய்யில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கடுகு தாளித்து அது இது பண்ணி பாருங்கோ. புதினா ரசமோட லெவலே வேறையாக இருக்கும். கண்டிப்பாக கொதிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி எல்லோவாக ஃபுல்லாக நுரைச்சி வருது பற்றியில. இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிட்டு இதை இறக்கி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். இதை வந்து தாளித்து கொட்டிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. இந்த புதினாவோட வாசனை இதெல்லாம் சேர்ந்து கமன்னு அப்படி ஒரு ரசம் தயாராக இருக்கும். நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு மிளகாத்தூள் போடுறேன். ஜஸ்ட் வாசனைக்கு ஒரு பிஞ்ச் பெருங்காயம். கொத்தமல்லிலாம் இந்த ரசத்துக்கு போடாதீங்க, புதினா மட்டும் போடும். இதுக்கு ரசத்தில் சேர்க்குது. தட்டை போட்டு மூடிக்கலாம். ஸோ ஜோரான ரசம் தயார். புதினா ரசம் எல்லோரும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். கத்திரிக்காய் பெப்பர் ஃப்ரை, அதாவது பிரிஞ்சால் பெப்பர் ஃப்ரை. இது நீங்கள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் கத்திரிக்காய் பிடிக்காது, ஆனால் எனக்கெல்லாம் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன்றும் அதான் சொன்னேனே, நீங்கள் எனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அதை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் நிஜம். ஸோ உங்களுக்கு தனியாலாம் ஒன்றும் வீடியோ எடுக்கலை. அவ்வளோ நல்லவும் இல்லை யோகா மாதிரி சொல்லிகிட்டே இருக்கேன் ஏன்னா. ஸோ இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் கிட்டக்க தனியா போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. மிளகு தான் இதில் மெயின் காரம், மிளகாவத்தல் கிடையாது. ஸோ நான் ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட மிளகு போட்டுருக்கோம். இது ட்ரையாக தான் பொடி பண்ணி நம்ம போடணும். கொஞ்சம் கடலைப்பருப்பு கலர் மாறுற வரைக்கும் வறுத்துருங்க. சில பேர் வந்து இதில் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டுட்டு வெறும் பெப்பர் பொடி மட்டும் போட்டு பண்ணுவேன். இது மாதிரியும் பண்ணி பாருங்க. நான் வெங்காயம் பூண்டெல்லாம் போடலை, வெறும் கத்திரிக்காய் வரி கத்திரிக்காய் தான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் போட்டு பண்ணுறேன். ஜஸ்ட் இதையும் போட்டு பண்ணி பாருங்களேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தனியா மிளகு இதெல்லாம் இந்த வெய்ய நாள்லேயும் வந்து நிறையா எடுத்துக்கிறது. வெந்தயம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா அவங்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, பித்தத்தை தணிக்கக்கூடியது தனியா. வெந்தயம் வந்து வயிற்றுக்கு குளிர்ச்சி ரொம்ப. மிளகு வந்து ஜீரண சக்தியை தூண்டும். அது ஏன்னா இந்த நாளில் வந்து நமக்கு ஜீரணமே ஆகாது. வெய்ய நாளில் வெயில் கடக்கிறதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் அது பண்ணுவோம். அது சொல்லணுன்னா எல்லோரும் மழை தான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் மழை வந்ததுன்னா நம்மளோட இது தாங்கிறதே இல்லை, போட்டில் போக முடியுமோ ஆகிடுறது.
வெயில் வந்து வெயில் வெயில்னு சொல்லிட்டு ஏசி போட்டுட்டு ஃபேனை போட்டுட்டு அப்படியே கழிச்சிடுறோம். ஆனால் அந்த வெயிலை வந்து நம்ம சூடாகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப என்னெல்லாம் முடியுமோ அந்த மாதிரிலாம் சாப்பிட்டுக்கிறது நல்லது. ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் வைக்கிறேன். அடுப்பை அணைச்சிடு. நல்லா வறுபட்டுட்டு கடலை பருப்புலாம் கொஞ்சம் செவந்துட்டு, ஏன்னா இது ஜீரகம் வந்து கருத்துற வேண்டாம். ஒரு 10 வெந்தயமும் போடுறேன். இந்த இல்பச்சட்டியில் இருக்கிற சூட்லேயே அது ரெண்டும் நல்லா இதாகிடும். ஸோ இது நல்லா ஆறட்டும். இதை பொடி பண்ணின்னு வந்துடலாம். ஸோ கத்திரிக்காய் காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் எடுத்துக்கலாம். 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாத்தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை, கத்திரிக்காய் அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குவார்ட்டர் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காய்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கெட்டியாக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு கிட்டக்க அதை இதில் விட்டுடலாம். அடுப்பு பெருசாகவே வச்சு நல்லா வதக்கிடுங்க. கடைசியாக இந்த பவுடர் போட்டு இறக்கினேன்னா இந்த மிளகு இந்த புளி எல்லாமே சேர்ந்து இந்த காய் வந்து அடுத்த லெவலில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வந்து சாத்துக்கு வேணாலும் பெசஞ்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாத்துக்கு தொட்டு சாப்பிட்றலாம் சாப்பிட்லாம், ரசஞ்சாத்துக்கு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பிடிச்சி எல்லாருக்கும் இந்த காய் நிச்சயமாக பிடிக்கும். இதை வந்து நீங்கள் இந்த உஜாலா கத்திரிக்காய் போட்டீங்கன்னா உருவமே இல்லாமல் போய்டும். ஸோ இந்த வரி கத்திரிக்காய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிட்டுங்க. ஸோ இது அப்படியே அண்ணா இந்த புளி தண்ணியோடு கொதிக்கட்டும். நல்லா தண்ணியெலாம் வற்றினதும் பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் இதில் இந்த பொடி பண்ணோம் இல்லையா, அதை வற்றி போடலாம். கொஞ்சம் நாளை சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. நல்லா அதுவாக ரோஸ்ட் ஆகிக்கட்டும். கத்திரிக்காய் ரோஸ்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்பலாம் ஆகாது. ஜஸ்ட்டு அது நம்ம பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அதில் நல்லா எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இப்படியே வந்து ஒரு 10-15 நிமிஷம் இதை இப்படியே கொஞ்சம் திறந்தே வச்சு வதக்கிக்கோங்க. ஜோராக ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் நிலக்கடலை போட்டுக்கிற எல்லாரும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கத்திரிக்காய் பிடிச்ச எல்லாருக்கும் இந்த பெப்பர் கத்திரிக்காய் கறி ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் சாத்தோட இந்த புதினா ரசத்தோட இதோடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி.